ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பாத்துக்கிட்டு இருந்த அந்த லாண்ட்ரி ஷாப் டிராமா கதை இருக்குல்ல, அதோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா வந்து அப்டேட் ஆகும். சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோ நைட் வந்து கேட்பான் அந்த பணத்தை. நம்ம ஹீரோயினும் இந்தாடா அவன் பணம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி போவாங்க. ஆனா அந்த சோஃபா கடையில பார்த்தா அந்த பண பெட்டியே இருக்காது. அடுத்து என்ன, நம்ம ஹீரோயின் நியான் போய் சொல்லுவாங்க, ஏ அந்த பணத்தை காணோண்டா, உண்மையில அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோவா, இல்ல நீ போய் சொல்ற, நீ தான் அந்த பணத்தை எங்கேயோ எடுத்து ஒழிச்சு வச்சிருக்க. என் அபார்ட்மெண்ட்ல இருந்து நீ படத்தோட வெளியே போறது அங்க இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு, சோ நீ தான் ஏதோ பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோ, டே நான் எடுத்துட்டு வந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா அது இப்ப என்கிட்ட இல்லடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பதிலுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா நம்ம ஹீரோ நம்புற மாதிரியே இருக்காது. உடனே நம்ம நியான், நீ என்ன நம்பலைல, சரி நீ சொன்ன மாதிரியே நான் திருடி தானே, இந்த திருடி உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேமா வாஷிங் மிஷினுக்குள்ள ஓடி தலையை விட போவாங்களா. இத பாத்துட்டு நைட்டு, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா, போற போக்குல என்ன கொலை கேஸ்ல உள்ள மாட்டி விட்டு போயிடாத, சரி நான் நம்பி தொலைறேன், இப்ப அந்த பணம் உன்கிட்ட இல்ல, சரி அப்ப அதை வேற யார் எடுத்திருப்பா, அதை எனக்கு கண்டுபிடிச்சு சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, சரி யாரு திருடி இருப்பான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. கண்டிப்பா இந்த லாண்ட்ரி ஷாப்புக்கு வந்து துணி துவைச்சு எவனோ ஒருத்தனா தான் இருக்கும். இப்ப ரீசெண்டாவும் ரொம்ப கஸ்டமர்ஸ் எல்லாம் வரல, எப்பயும் வர இந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் வந்தாங்க, அதுல யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வரும், எப்படி இந்த மாதிரி வாஷிங் மிஷினை துவைக்க போட்டு போறவங்க தெரியாதனமா ஒன்னு ரெண்டு திங்ஸ் விட்டுட்டு தான் போவாங்க எப்பயுமே, அதை வச்சு கடைசி யார் யார் இங்க வந்தா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு செம ஐடியா அவனை கண்டுபிடிச்சு, இப்ப நம்ம நியானும் நம்ம நைட்டும் அப்படி எல்லா வாஷிங் மிஷினுக்குள்ளயும் மண்டையை விட்டு ஏதான்னு தெரியும் சொல்லி தேடுவாங்க. அப்படி இப்படின்ட்டு ஒரு 5 பொருள் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுல ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் கார்டு, ஒரு பேம்ப்ளெட், ஒரு பொண்ணோட ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு கிடைக்குமா. அடுத்து அந்த பொருள்லாம் யாரோடதா இருக்கும்னு சொல்லி ரொம்ப டீப்பா யோசிப்பாங்க. அந்த ஜிம் கார்டு மெம்பர்ஷிப் வந்து கண்டிப்பா இங்க வந்து அரைகுறையா ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருப்பான்ல ஜூடோ, அவனோடதா தான் இருக்கும். இந்த ட்ரெஸ் யாரோடது நான் ஈஸியா சொல்லிடுவேன், இங்க வந்து ஒரு பொண்ணு பாடிக்கிட்டு இருக்குமே எப்ப பார்த்தாலும், கராக்கே பார்ல ஒர்க் பண்ற பொண்ணு, அந்த பொண்ணோட ட்ரெஸ் தான் நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அதே போக இன்னொரு பேப்பர்ல ஏதோ சாங் லிரிக்ஸா எழுதி இருக்குமா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப குழப்பமா இருப்பாங்க, சாங் லிரிக்ஸா இருக்கு, இது யாரோடதா இருக்கும் அப்படின்ட்டு. அப்பதான் 2 பேருக்கும் ஸ்ட்ரைக் ஆகும், இது அந்த ராக் ஸ்டார் கப்பிள்ஸ் நிக்கு ஸ்மைல் அவங்களோடது. சரி இப்ப 3 சஸ்பெக்ட் கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் ஒரே ஒரு பொருள் இருக்கே, இது யாரோடதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திருப்பி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா ஒரு பேம்ப்ளெட். இதை பார்த்து நம்ம ஹீரோ, ஏ இது எங்க அபார்ட்மெண்ட் பேம்ப்ளெட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. சோ இதுல 2 பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த அபார்ட்மெண்ட்னா நம்ம ஹீரோ தவிர்த்து யார் இருப்பா, அந்த செக்ரட்டரி பொண்ணு சாம்பு. சோ இப்போ இவங்க 4 பேர் தான் சஸ்பெக்ட். யாருன்னா அந்த அரகுறையா ஆடிக்கிட்டு இருக்க ஜூடோ பையன், அப்புறம் அந்த கப்பிள்ஸ் 2 பேர் பாட்டு பாடி சுத்திக்கிட்டு இருப்பாங்களா அவங்க, அது போக அந்த கரோக்கே பார் சென்டர்ல இருக்க அந்த பொண்ணு, கடைசியா நம்ம ஹீரோட அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. ஆனா இவங்க 4 பேர் பின்னாடி நம்ம ஒரே டைம்ல போக முடியாது, சோ ஒவ்வொரு ஆளா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுப்பாங்க. இதுல இப்ப ஃபர்ஸ்ட் யார் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லி சூஸ் பண்ணிருப்பாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி பையன். அவன் தான் ரொம்ப கிறுக்குத்தனமா ஏதோ வந்து ஆடிக்கிட்டு இருப்பான், அது மாதிரிதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம அவனை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டிசைட் பண்ணி முடிவு எடுத்துருவாங்களா. அதுக்கடுத்து நம்ம நைட், அப்பாடா இதை யோசிச்சு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு, நான் அப்படியே இங்கேயே ஒரு ரூம்ல படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு தனி வீடெல்லாம் கிடையாது, இதே லாண்ட்ரி ஷாப்லயே உள்ள ரூம் இருக்கும், அங்கதான் அவங்க தூங்கிக்கிறது எந்திரிச்சுக்கிறது வாழ்றது எல்லாமே. இதை கேட்டு நம்ம நியானு, அதெல்லாம் முடியாது அபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி போ அப்படிங்கிற மாதிரி துரத்தி விடுவாங்களா. ஆனா நம்ம நைட்டு, ஏற்கனவே இந்த 2 கேங்ஸ்டர்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க, இதுல நான் அங்க போனேன்னு வச்சுக்கோவே ஈஸியா தொக்க அவங்க கிட்ட மாட்டிக்குவேன், சோ இந்த பணத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஓ வீட்டுல தான் தங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். நம்ம நியானு உடனே, டே யாரான்னு பார்த்து என்னடா நினைப்பாங்க, ஒரு வயசு பொண்ணு கூட ஒரு வயசு பையன் தங்கினா அப்பா பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. உடனே நம்ம நைட் ரொம்ப யோசிச்சுட்டு, அப்படியா அப்ப யாரும் எதாவது கேட்டாங்கன்னா, எங்க 2 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, 2 குழந்தைங்க வேற இருக்கு, கொஞ்ச நாள் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தோம், என் ஹஸ்பண்ட் இப்பதான் என்ன சமாதானப்படுத்துறக்கா ஊர்ல இருந்து வந்திருக்கான் அப்படின்னு பிட்ட போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்கையான கதையை ஒண்ணு சொல்லுவான். இதை கேட்டோடனே நம்ம நியான், நீ நாவலிஸ்ட் தானே, ஏன்டா இப்படி எல்லாம் மொக்கையா கதை சொல்ற, சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல சோஃபால இருந்து எந்திரி அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்களா. உடனே நம்ம நைட் அப்படி கண்ணடிச்சு, உனக்கு ரொம்ப ஆசையா இருந்தா அப்படி நீ என் கூட படுத்துக்கலாம், என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட கிரஷ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நம்ம நியான் உடனே, என்னது கிரஷா, அதெல்லாம் போன வாரத்தோடய முடிஞ்சு போச்சுடா, அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ என்ன திருடின்னு சொல்லி நினைச்சேன், என்ன பத்தி தப்பா நினைச்சவங்க கூட இனிமேல் எனக்கு எந்த சவாசமும் வேண்டாம், பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தனையும் உனக்கு எனக்கும் எந்த கான்டாக்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்குவாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, இங்க பாருடா என்ன கிரஷா வச்சுக்க மாட்டாலாம், போன வாரம் வரைக்கும் என்ன பார்த்து இழிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோடனே நம்ம நியானுக்கு ரொம்ப கடுப்பாயிரும், அப்படியே அங்க பில்லோ போயிட்டு கொஞ்ச நேரம் நடக்கும். அதுக்கடுத்து வேற வழி இல்லாம 2 பேரும் அதே ரூம்லயே தூங்கிடுவாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில எந்திரிச்சானுமே ஃபர்ஸ்ட் வேலையா அந்த ஜூடோ தான் தேடி போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவாங்களா. இப்ப அவங்க கிட்ட இருக்கிறதோ அவன் ரெகுலரா போற அந்த ஜிம்மோட மெம்பர்ஷிப் கார்டு தான். சோ இப்ப அதை வச்சு அந்த ஜிம்முக்கே ஸ்ட்ரைட்டா போயிருவாங்க 2 பேரும். அங்க போன நம்ம நியான், இந்த மாதிரி தெரியாதனமா போய் இன்வெஸ்டிகேட் பண்றதுலாம் எனக்கு சப்ப மேட்ரு, நான் ஃபர்ஸ்ட் போறேன், என்ன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்து கத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேமா முன்னாடி போவாங்களா. ஆனா அவங்க பேட் லக், உள்ள போனதுமே ஒருத்தர் பிளாக் பண்ணிடுவான். யாருங்க நீங்க, புதுசா வந்திருக்கீங்களா, மெம்பர்ஷிப் கார்டு எது வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நம்ம ஹீரோயின் தான் எந்த கார்டுமே இல்லையே, ஏன்னா அந்த ஜூடோவோட கார்டையும் நம்ம ஹீரோ தானே வச்சிருக்கான். உடனே நம்ம நியான், இல்லையே நான் இங்க புதுசுதான், என்கிட்ட எந்த கார்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அடுத்து அப்படியே பின்னாடி நம்ம ஹீரோ
வருவான். இதை பார்த்து அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க பையன், ஓ நீங்க 2 ஒன்னாதான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சீனை போட்டாங்கல்ல, அதனால இப்ப நம்ம நைட் ஐயோ நாங்க தனித்தனியா தான் வந்தோம், எனக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, அது மட்டும் இல்லாம என்கிட்ட மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு, உள்ள போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா ஜூடோட மெம்பர்ஷிப் கார்டு இவன் கிட்ட தானே இருக்கு. சோ இவனை ஈஸியா உள்ள விட்டுருவாங்க. நம்ம ஹீரோயின் உள்ள போலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த பையனா, மேம் நீங்க மெம்பர்ஷிப் கார்டு போட்டுக்கோங்க, இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம நியானை பிடிச்சிட்டு நயனன்ட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். நம்ம நியானுக்கா அட பாவி கரெக்டான சமயமா பார்த்து காலவாரி விட்டுட்டேல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இப்ப நம்ம நைட்டு உள்ள போய் அந்த ஜூடோ இருக்கானான்னு சொல்லி தேடி பார்த்துட்டே இருப்பான். பார்த்தா கரெக்டா லாக்கர் ரூம்ல இருப்பானா. நம்ம ஹீரோ அவசரப்பட்டு டார்கெட் ஃபவுண்ட் அப்படின்னு கத்திருவாரு. உடனே அந்த ஜூடோ திரும்பி நீங்க என்ன பார்த்தா டார்கெட் ஃபவுண்ட்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. ஐயோ நான் டார்கெட் ஃபவுண்ட்னு சொல்லுங்க, வேலட் ஃபவுண்ட்னு சொன்னேன், ஏன்னா என்னோட வேலட்டை காணுங்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா இங்கதான் இருக்கு அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஜூடோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நைட்டு கிட்ட நெருங்கி வருவான். உங்களை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே அப்படின்னு ரொம்ப க்ளோஸா வருவான். நம்ம நைட்டும் நீங்க ரொம்ப க்ளோஸா வந்திருக்க மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இல்லங்க ரொம்ப க்ளோஸா வந்தா தானே உங்க மூஞ்சி நல்லா ஒத்து பார்த்து உங்களை எங்க பாத்திருப்பேன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கடுத்து அவனே எனக்கு எது ஞாபகம் வரல, ஞாபகம் வந்து அவங்ககிட்ட சொல்றேன், சரி இப்ப நான் போய் எக்ஸசைஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவானா. அவன் போனோனையும் நம்ம நைட்டு போய் அவன் லாக்கர் எப்படியும் ஓபன் பண்ணிடணும், அதுல ஏதாவது ஹிண்ட் இருக்கான்னு பாப்பா அப்படின்னு சொல்லி தேட போவான். ஆனா அவன் லாக்கர் நல்லா போட்டி வச்சுதான் போயிருப்பான். இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம நியானோட பரிதாபமான நிலைமையை தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. அந்த ட்ரெயினரா பிடிச்சு மேம் எங்க கிட்ட வெறும் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்ல, நாங்க பாக்ஸிங் ட்ரைனிங் கூட கொடுப்போம், இங்க பாருங்களேன் இப்ப நீங்க நல்லா பஞ்ச் பண்ணுங்க, உங்களுக்கு நான் பஞ்சிங் பிராக்டிஸ் கொடுக்குறேன், சப்போஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நீங்க ஹெல்ப்புக்காக அங்கிட்டு இங்கிட்டு அலையணும்னு சொல்லி தேவையே கிடையாது, நீங்களே உங்க பஞ்சஸை வச்சு உங்களை சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பஞ்சிங் ட்ரைனிங் கொடுக்குறேங்கிற பேர்ல நம்ம நியானை பிடிச்சி உசுர வாங்கிட்டு இருப்பான். அண்ணான்னு பார்த்து நம்ம ஹீரோவும் கரெக்டா நம்ம நியான் கிட்ட சொல்ல வருவான். அங்க இருந்து அவன் சைகையா காமிச்சிட்டே இருப்பானா. நம்ம ஹீரோனும் அவன் என்னதான் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு பாப்பாங்க. ஆனா அந்த ட்ரெயினரா மேடம் இங்க பாருங்க இப்படி குத்துங்க அப்படி குத்துங்க அப்படின்னு உயிரை வாங்கிட்டு இருப்பானா. நம்ம நியானுக்கு செம்ம கடுப்பாயிரும். அப்படி இருந்த மொத்த கடுப்பையும் காட்டி அவன் மூஞ்சில ஒரு குத்து குத்துவாங்க பாக்கணும். அவன் அதே இடத்துல கீழே விழுந்துருவான். நம்ம ஹீரோன் அப்படி கொய்யால நான் இங்க வந்த விஷயமே வேற, உட்காந்து இப்படி குத்துங்க அப்படி குத்துங்க உயிரை வாங்கிட்டு சுருண்டு கீழே கடடா அப்படிங்கிற மாதிரி போயிருவாங்க. அடுத்து இப்ப நம்ம நைட்டு நம்ம நியான் கிட்ட தான் சொல்லுவான், ஏன் அவங்க ஒரு லாக்கர் வச்சிருக்கான், அதுல கண்டிப்பா அவன் வீட்டு சாவி இல்ல அவன் எங்க தங்கியிருக்கான் அப்படிங்கிற ஏதாவது ஒரு டீடைல்ஸ் இருக்கும். இந்த லாக்கரை மட்டும் நம்ம ஓபன் பண்ணி அவன் வீட்டு சாவி ஏதாவது ஒன்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோவேன், அவன் அபார்ட்மெண்ட்டுக்கே ஸ்ட்ரைட்டா போய் அங்க பிரீஃப் கேஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். ஆனா அந்த லாக்கர் ஓபன் பண்றதுக்கான சாவி அவன் விரிஸ்ட்லயே தான் இருக்கு. அங்க பாரு அவன் கைய ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி ஒன்னு கட்டியிருக்கானா, அதுதான் அந்த லாக்கரை திறக்கும். அதை மட்டும் நம்ம எப்படியா டாட்டையை போடணும் அப்படிங்கிற மாதிரி இங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம நியான் பாப்பாங்க, டே அது எப்படி நம்ம போய் எடுக்க முடியும், ஏதாவது பிளான் எல்லாம் போனா மாட்டிக்குவோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம நைட்டு அப்படி நியான் ஒரு பார்வை பாப்பான், ஜூடோ ஒரு பார்வை பாப்பான். எனக்கு ஒரு செம்ம ஐடியா கிடைச்சிருச்சு, என்ன இதுல உன்னோட இன்வால்வ்மெண்ட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே சொல்லுவான். ஆக்சுவலி இப்ப நம்ம நைட் என்ன ஒரு பிளான் போட்டிருக்கானா, நீ ஜூடோ கிட்ட போய் அப்படியே எப்படியே ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட நெருங்கி அவன் கவனிக்காத நேரமா பார்த்து அவன் கையில இருந்து அந்த சாவி எப்படியே நாட்டை போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு நம்ம ஐயோ என்னால அப்படி முடியாதுப்பா, நானா ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொண்ணு, அப்படிலாம் போய் என்னால யார்ட்டையும் ஃபிளர்ட் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம நைட்டும் ஏமா தாயே நீ ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொண்ணுதான், ஆனா இப்போதைக்கு நம்மளுக்கு வேற வழி இல்ல, அந்த பணம் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாகணும்ல, தயவு செஞ்சு போவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவான். சரின்ட்டு நம்ம நியானும் அந்த மெம்பர்ஷிப் கார்டை மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே இப்ப ஜூடோ கிட்ட தான் போவாங்களா. ஹாய் உங்களோட மெம்பர்ஷிப் கார்டை நீங்க லாண்ட்ரி ஷாப்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க, அதை திருப்பி கொடுக்கணுங்கிறக்காக இங்க வந்தேன், ஏன்னா எங்க கஸ்டமர்ஸோட பொருளை நாங்க தானே பத்திரமா பாதுகாக்கணும், அதுவும் நீங்க வேற ரொம்ப ஹேண்ட்ஸமான கஸ்டமர், உங்களுக்கு நாங்க நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம ஹீரோயின். அடுத்து நம்ம நியான் அடுத்த ஸ்டெப்புக்கே போய் வா உங்க மசில்ஸ்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, எப்படி ஸ்வெட்டா இருக்கு, இந்த ட்ரெஸ் நீங்க கண்டிப்பா என்னோட லாண்ட்ரி ஷாப்ல தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி லைட்டா அவன் கையை பிடிச்சு பேசிக்கிட்டே கரெக்டா அந்த விரிஸ்ட் கிட்ட வந்து அந்த பேண்ட் எடுத்துலாம்னு சொல்லி பாப்பாங்க. ஆனா அந்நேரம் நம்ம ஜூடோ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அந்த கையை எடுத்துட்டு ஐயோ கவலையே படாதீங்க, என்னோட ஷர்ட்டை நானே நாளைக்கு வந்து உங்க லாண்ட்ரி ஷாப்ல போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ராஜதந்திரம் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம நைட் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா, அவன் வெயிட் ஆட் பண்ணாம அங்க இருக்க எக்யூப்மெண்ட் வச்சு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இதை பார்த்தா ஜூடோ சார் நீங்க வெயிட்டே போடாம இருக்கீங்க, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி வெயிட் எடுத்து போடுவானா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணுவானா. இதை பார்த்தா ஜூடோ உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னு சொல்லி நினைக்கிறேன், நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா. நம்ம நைட்டுக்கு லைட்டா அன்கம்ஃபர்டபிள் ஆயிரும், என்னடா இவன் இவ்வளவு க்ளோஸா வரா அப்படின்ட்டு. ஆனா இதை தூரத்துல இருந்து பார்த்த நியான் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்பதான் புரியுது நான் ஃபிளர்ட் பண்ணப்ப ஏன் அவன் அப்படியே பாதிரே ஓடுனான்ட்டு, ஏன்னா அவன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேற மாதிரி. சோ இந்த பிளானுக்கு கரெக்டான ஆளு நைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கமா நம்ம நைட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவா. ஐயோ இவன் என்னடா இவ்வளவு க்ளோஸா வரா, டேய் நீ என் கூட ஃபிளர்ட் கூட பண்ற எனக்கு பிரச்சனை இல்ல, அதுக்குன்ட்டு இவ்வளவு க்ளோஸ் ஆவா, ஐயோ கடவுளே பணத்துக்கான என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வேற ஒரு பக்கம் கடுப்பாயிக்கிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஜூடோவே இப்படிதான் அதை பண்ணணும், நீங்க கன்டினியூ பண்ணுங்க, இந்த இடம் ரொம்ப சூடா இருக்குல்ல, நான் போய் கொஞ்சம் குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போயிருவானா. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம நியான் அப்படியே நைட்டை பார்த்துட்டு டே இந்த பிளானுக்கு நீ தாண்ட பர்ஃபெக்டான ஆளு, போடா போடா அந்த லாக்கர் போய் எப்படின்னு திறக்க ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அடுத்து நம்ம நைட்டோ அந்த ஜூடோ எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஷவர் பண்ற
இடத்துக்கு போய் பாப்பாரா, அந்த ஜூடோவா நம்ம நைட் எப்படினாலும் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் போல. நம்ம நைட் வந்து டக்குன்ட்டு அவன் ஷவர் பண்ணிக்கிட்டு இருக்க ரூமுக்குள்ள இழுத்து விட்டுருவான். நம்ம ரெண்டும் ஏன் உன்ன ஷவர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. நம்ம நைட் ஐயோ இல்லைங்க எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி நம்மளுக்குள்ள என்னங்க அன்கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு ஜூடோ ரொம்ப க்ளோஸா வருவான். சரி இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது, எப்படியான்ட்டு அந்த ரெட் பேண்டை மட்டும் கழட்டிட்டோம்னா அந்த லாக்கர் ஓபன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த ஜூடோவா அவன் விடாம ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப க்ளோஸா நம்ம ஹீரோ கிட்ட வந்துகிட்டே இருப்பான். சரி நம்ம நைட்டு எப்படியான்ட்டு அந்த லாக்கர் கீ எடுத்துருவான்னு சொல்லி பாக்குற நேரத்துல கரெக்டா ஜூடோ கை எடுத்துருவான். கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு, நான் போய் டவல் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே போவானா. நம்ம ஹீரோ பாப்பா இது வேலைக்காகாதுரா, இங்க இருந்தோம்னா நடக்க கூடாதுலாம் நடந்துரும், சரி முத வெளியே போவோம் அப்படின்ட்டு பாத்ரூம் கதை ஓபன் பண்ணா கதை ஓபன் ஆகாதான். என்னன்னா ஜூடோ பூட்டி வச்சுட்டு தான் போயிருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வெளியே உட்காந்துக்கிட்டு என்ன ரெண்டு பேரையும் ஆள காணும், என்ன நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப பார்த்தா ஜூடோ மட்டும் வேகமா வெளியே போவான். இதை பார்த்து நம்மளுக்கே ஷாக் ஆயிரும். என்னடா நீ அவ்வளவு ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப அவனை உள்ள பூட்டி வச்சுட்டு நீ வெளியே போறிய அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஒருவேளை அப்ப உண்மையில நீ தான் அந்த திருட்டு பையனும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளுக்கே இருக்கும். அடுத்து நம்ம நியான் பாப்பாங்க, என்ன இவன் வந்துட்டான் நைட்டை காணமே அப்படின்ட்டு அந்த ஷவர் பண்ற இடத்துக்கு போனா அங்க நம்ம நைட்டு உள்ள இருந்து கத்திக்கிட்டு இருப்பான். ஐயோ யாரான்னு இருக்கீங்களா, கதவை திறந்து விடுங்க கதவை திறந்து விடுங்க அப்படின்ட்டு. அதுக்கடுத்து நம்ம நியான் வந்து கதவை திறந்து விட்டுருவாங்களா. நம்ம நைட்டு வேகமா வெளியே வந்து பாப்பான், அவன் போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த சைடு திரும்பி பார்த்துக்கிட்டு நம்ம நைட்டுக்கு தெரியும் அவன் லாக்கர் ஓபன்ல இருக்கும். என்னன்னா இவன் ஜூடோ ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆர்வத்துல இவன் லாக்கரை பூட்டி இருக்க மாட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்டனாலதான் ஜூடோ நைஸா இவங்கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசி இவன் அப்படியே டைவர்ட் பண்ணி இவன் லாக்கருக்குள்ள இருந்து இவன் பணத்தை ஆட்டையப்பட்டு போயிட்டா. ஆனா இதனாலேயே இவங்களுக்கு ஜூடோ மேல இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். ஒருவேளை அந்த 10 லட்சம் பணத்தையும் இவன் வந்து அட்டையப்பட்டிருப்பானோ. ஆனா இப்ப இவனை மிஸ் பண்ணிட்டோமே, அடுத்து எப்படி இவனை லீட் பண்றது அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு பக்கம் இவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இப்ப இவங்க ரெண்டு பேரும் இதே கன்ஃபியூஷனோடய அப்படியே அந்த லாண்டரி ஷாப்புக்கு வந்துருவாங்களா. இப்ப அங்க வந்து திரும்பி எப்பயும் போல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம நியான் கூட கேட்பாங்க, பேசாம நம்ம ஜூடோவை விட்டுட்டு அடுத்த சஸ்பெக்ட்க்கு போவோமா, எனக்கு என்னமோ ஜூடோவை பார்த்தா கொஞ்சம் பணக்கார மாதிரி தான் தெரியுது, அவன் எதுக்கு நம்ம காசுல ஆட்டையை போட்டுக்க போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கு நைட்டு ஏமா அவன் என் பர்ஸ்ல இருந்த 500 ரூபா நோட்டே ஆட்டையை போட்டு போயிருக்கான், 10 லட்சத்தை அவன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா இப்ப அந்நேரம் நம்ம நியானோட ஃப்ரெண்டு டே வந்துருவாங்க. அவங்க உள்ள வந்தனியும் ஏய் நீ தான் அந்த கிரஷ் பாயா, உன் பேரு தானே நைட்டு, உன்னோட சட்டையை வச்சு தெரு தெருவா போன வாரம் சுத்திக்கிட்டு இருந்தா, சும்மா சொல்லக்கூடாது, என் ஃப்ரெண்டு உன் பின்னாடி எதுக்கு சுத்தினா இப்பதான் புரியுது, நீ கொஞ்சம் ஹேண்ட்ஸமா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி அவளும் வலிஞ்சுக்கிட்டே பேசுவா. நம்ம நைட்டு பாப்பா ஏற்கனவே நியான் ஒரு அரை பைத்தியம், ஃப்ரெண்ட் ஒரு முழு பைத்தியம் வர வந்துருச்சா, சரி நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கேஷுவலா வெளியே கிளம்பிடுவோம். அதுக்கடுத்து நம்ம டே சொல்லுவாங்க, என்னடி உனக்கும் கிரஷுக்கும் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு போலியே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம நியானா ஓடி நான் கூட அவனை என்னவோ நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது அவன் ஒரு ரொமான்டிக் பையனே கிடையாது, என்ன கடுப்பேத்திருக்குன்னு என் கூட சுத்திக்கிட்டு இருக்க சைத்தான் மாதிரி அவன் இருக்கான், இவனை பத்தி ஃபுல்லா தெரியாம நான் கிரஷ் பாய்னு சொல்லிட்டேன், எனக்குலாம் அவன் செட்டே ஆக மாட்டான்பா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம நியான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம நைட்டோட கியூட்டான சிரிப்பை பார்த்து அவங்க ஏமாந்துட்டாங்க போல. இப்ப பழகதான் ஐயோ இவன் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம டே வந்து நம்ம நியான் கிட்ட ஒரு வீடியோ காட்டுவாங்க. ஏன் நான் ஒரு பையனை பார்த்தேன், செம ஹாட்டா இருக்கான் தெரியுமா, அவன் பப்ல தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், நம்ம ஃப்ரீயா இருக்கிறப்ப அந்த பப்புக்கு போகணும், அவன் செமையா ஆடுறான் தெரியுமா, அவன் சிக்ஸ் பேக்ஸ் என்ன, அவன் ஹேர் ஸ்டைல் என்ன, வாவ் இதுக்காக அந்த பப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அந்த பையனை பத்தி பேசிக்கிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு காட்டுவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒரே குஷி தான். ஏன்னா அந்த வீடியோல இருந்து வேற யாருமே இல்ல, ஜூடோ தான் பப்ல செமையா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்திருப்பான். அந்த வீடியோ தான் இப்ப காட்டியிருக்கா. அது மட்டும் இல்லாம ஜூடோ டெய்லி வந்து அந்த பப்ல ஆடுவான் போல. சோ இது போதுமே நம்ம ஹீரோயினுக்கும் நைட்டுக்கும் ஜூடோ தேடி இனிமேல் அலைய வேண்டிய வேலையே கிடையாது, ஸ்ட்ரைட்டா அந்த பப்புக்கே போயிருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் கரெக்டா அந்த பப்புக்குள்ள என்டர் ஆகலாம்னு நினைக்கிறப்ப அந்த பப்போட ஓனர் வெயிட் பண்ணுங்க, நீங்க ரெண்டு எங்க உள்ள போறீங்க, இங்க வந்து மெம்பர்ஷிப் கார்டு எல்லாம் நாங்க உள்ள அளவே பண்ண மாட்டோம், சோ வந்த வழியே திரும்பி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு பிளான் வந்துரும். ஐயோ இங்க வந்து நாங்க என்ஜாய் பண்றதுக்காக வரல, இங்க டான்சர் வேணும்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருந்தீங்கல்ல அந்த வேலைக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்கள மீன் பண்ணி சொல்லுவாங்களா. ஆனா அந்த ஓனரா ஏமா உன் மண்டலே தான் இருக்கா, இங்க இருக்கிற எல்லாருமே மேல் டான்சர், எங்களுக்கு மேல் டான்சர்ஸ் தான் வேணும், நீ ஏன் செட் ஆக மாட்ட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஐயோ நான் வேலைக்கு வரேன்னு சொல்லலங்க, இந்த இருக்காரு பாருங்க என்னோட ஹஸ்பண்ட், இவரை தான் வேலைக்கு எடுத்துக்கோங்கிற, இவர் சூப்பரா ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப பிளேட்டே மாத்தி போட்டுருவாங்க நம்ம நியானு. இதை கேட்டு நைட்டுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னடி என்ன எப்படி கோர்த்து விடுற அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இந்த ஓனர் லேடியும் வந்து க்ளோஸ் அப்ல நம்ம நைட் அப்படியே பார்க்கும். ஓகே செம்ம ஹாட்டாவும் ஹேண்ட்ஸமாவும் தான் இருக்க, சரி இந்த டான்ஸ் ஃபீல்டுக்கு நீ ஒத்து வருவேன், உன்னை இன்னைக்கே நாங்க ஹையர் பண்றோம், வா உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போயிருவாங்க. அடுத்து இப்ப நம்ம நைட்டை கூட்டு போய் ஏற்கனவே 4 பசங்க ஆடிக்கிட்டு இருப்பாங்களா, அவங்க கூட நிக்க வச்சு ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம நைட்டுக்கா ஐயோ கடவுளே ஒரு 10 லட்சம் பணத்துக்கான என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஏதோ பதக்கா ஆடிக்கிட்டு இருப்பான். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம நியானா அங்க இருந்து கத்துவாங்க, இப்படி ஸ்டெப் போடுறா அப்படி ஸ்டெப் போடுறா அப்படிங்கிற மாதிரி. நம்ம நைட்டுக்கு அங்க இருந்து எல்லாம் சொல்லுவேன், இங்க வந்து ஆடி பாருமா அப்பதான் உனக்கு தெரியும், எத்தனை பொண்ணுங்க என்ன குறுகுறுன்னு வேற பாக்குறாங்க, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நைட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருப்போம். இது பார்த்தாதுன்ட்டு நம்ம நைட் ஆடுறத பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போன 2 பொண்ணுங்க, எனக்கு இந்த டான்ஸர் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட பிரைவேட் பார்ட்டி ரூம்ல நாங்க மட்டும் ஸ்பெஷலா டான்ஸ் ஆடுறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நைட்டை கேட்டு புக் பண்ணிக்குவாங்க. அதுக்கடுத்து என்ன ஒரு பிரைவேட் பார்ட்டி ரூம்ல நம்ம நைட்டு பாவம் அந்த 2 பொண்ணுங்க கூட இருப்போம். அதுக்கடுத்து நம்ம நைட்டு உங்களுக்கு என்ன மாதிரி டான்ஸ் ஆடணும் சொல்லுங்க, அந்த பாட்டை போட்டு நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு உடனே அந்த
2 பொண்ணுங்களும். வெயிட் பண்ணுப்பா, இன்னும் ஒரு ஆள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜூடோ. இந்த 2 பொண்ணுங்களும் அத்தா மீன் பண்ணிருக்கோங்க. ஜூடோ வந்த கடத்து நீங்க 2 சேர்ந்து ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இப்ப ஜூடோ வந்தனையும் அவன் வாட்டுக்கு உள்ள கேஷுவலா ஆட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் தான் அவன் பாப்பான் அங்க இருக்கிற இன்னொரு பையன் வந்து நம்ம ஹீரோ நைட்டுன்ட்டு. அதுக்கடுத்து ஜூடோவும் எப்படியோ மூஞ்ச மறைச்சு ஆடிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ தான் ஏற்கனவே பாத்துறாருல ஜூடோவை. அதனால அவரும் அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே கிட்ட போய் ஒழுங்க மரியாதை என் பணத்தை கொடுத்துரு அப்படின்ட்டு இவர் அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஜூடோ என்ன புரிஞ்சுக்குவானா, நேத்து ஆட்டையப்பட்டு வந்தான்ல அந்த 500 ரூபா அதைத்தான் கேட்க இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்கான்னு நினைச்சிட்டு அலறி அடிச்சு அந்த ரூம்ல இருந்து ஓடிடுவானா. இப்ப இவனை துரத்திக்கிட்டு நம்ம நைட்டு பின்னாடியே ஓடுவான். பாவம் நம்ம ஜூடோ ஒரு முட்டு சந்தர்ப்பே மாட்டிக்குவானா. நம்ம நைட்டு அழகா பிளாக் பண்ணி எங்கடா என் பணத்தை அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதுல ஹீரோயின் வேற கூட வந்துருவா. நம்ம ஜூடோ ஏண்டா ஒரு 500 ரூபாய் காசுக்காக வாடா என்ன இத்தனை துரத்துன அப்படிங்கிற மாதிரி கேட்பா. 500 ரூபாய் காசு யாருக்கடா வேணும், நான் அதை பத்தி கேட்கல, என்னோட சூட்கேஸ்ல இருந்த பணத்தை எங்க, என் சூட்கேஸை நீ தானே இந்த லாண்டரி கடையில இருந்து எடுத்துட்டு போன அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இப்பதான் நம்ம ஜூடோக்கே புரிய வரும். வெயிட் பண்ணு அப்படா நீ என்கிட்ட அந்த 500 ரூபாய் கேட்க வந்து துரத்தலையா? அப்பாடா நான் கூட அதுக்கு தான் துரத்துறியான்னு சொல்லி நினைச்சேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னடா சூட்கேஸ், என்னடா ரூபா, எனக்கு எதுவுமே தெரியாதுடா, நான் இவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்க 500 ரூபாய் பத்தி கேக்குறீங்கன்னு நினைச்சுதான்டா ஓடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜூடோ சொல்லுவானா. ஆனா நம்ம ஹீரோ நம்பவே மாட்டான். நீ இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டேன், உன்னை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா நீ உண்மையெல்லாம் கக்கிருவ அப்படின்ட்டு நம்ம நைட் எடுத்து என்ன பண்ணுவானா, அப்படியே நம்ம ஜூடோட இடுப்புல நறுக்கு நல்லா கிள்ளி வைப்பான். இது என்னடா வித்தியாசமான பனிஷ்மெண்டா இருக்குன்னு சொல்லி நம்ம நியோனும் ரொம்ப ஆச்சரியமா பாப்பாங்க. ஆனா அப்பவும் ஜூடோ டேய் எனக்கு உண்மையிலே தெரியாதுடா நீ எந்த சூட்கேஸ பத்தி பேசுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அடுத்து நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணு நான் அவன்கிட்ட கேக்குறேன் அப்படின்ட்டு. இங்க பாரு ஜூடோ, நான் என்னோட லாண்டரி ஷாப்ல ஒரு பிரவுன் கலர் சூட்கேஸ் வச்சிருந்தேன், அது காணா போயிருச்சு. அதுக்குள்ள எங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருக்கு, நீ அதை எடுத்திருந்தா ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இதை கேட்டோம் ஜூடோ வெயிட் பண்ணுங்க பிரவுன் கலர் சூட்கேஸ் நான் சொன்னீங்க, அது உங்க லாண்டரி ஷாப்ல இருந்துச்சுன்னா சொன்னீங்க, அதத்தான் ஒரு பொண்ணு உங்க லாண்டரி ஷாப்ல இருந்து எடுத்துட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு ஷாக், என்னது ஒரு பொண்ணா, சரி யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. எனக்கு அந்த பொண்ணு பேரு தெரியல, ஆனா எப்ப பார்த்தாலும் தொண்டை கிளியற மாதிரி ஒருத்தி பாடிக்கிட்டே இருப்பாளே, ஏதோ கரோக்கே பார்ல கூட வேலை பாக்குறதா சொல்லுவாளே, அந்த பொண்ணு கேக்குறதா நீங்க அந்த சூட்கேஸ பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். நம்ம நைட்டு கூட ஒருவேளை இவன் போய் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் நம்ம லீடே இல்லாம இருக்கிறதுக்கு இப்படி ஒரு லீடு கிடைச்சிருக்கு, இதை ஃபாலோ பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்து இப்ப இவங்க 2 பேருக்கும் அந்த பார்ல பாடுற பொண்ணு மாதிரி தான் சந்தேகமா இருக்கு. அடுத்து இப்ப அவளை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை உண்மையில யாருதான் எடுத்தா, கடைசியில உண்மை தெரியுமா தெரியாதா, இது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே गाइस, நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.